ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வாக்மேன் வந்து இந்த பலவர சந்தை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம அங்கேருந்தா வாங்கினோம். இது கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தது. இதை வந்து நம்ம வாங்கி ரிப்பேர் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஏன் க்யூரியஸாக இருந்ததுன்னு சொல்கிறேன் நான். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் லைக் நம்ம மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் இருக்குல்ல, அந்த பேட்டர்னை மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா நம்ம 90 மினிட்ஸ் கேசட்டே வந்து 180 மினிட்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா நம்ம நார்மல் ஸ்பீடில் ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்லோ ஸ்பீடில் கூட ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ டபுள்னு போட்டோன்னா அதோட பாதி ஸ்பீடில் வந்துட்டு இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். இது யூஸ்வலாக வந்து நம்ம அந்த மைக்ரோ கேசட்டில் தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஆடியோ வந்து குவாலிட்டி ஒன்றும் அவ்வளோ தேவைப்படாது. அதனால் வந்து நம்ம கம்மி குவாலிட்டியில் இப்போ லோ இதில் ஸ்பீடில் ரெக்கார்ட் பண்ணோன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆடியோக்கு வந்து அது ஓகேன்றனால அந்த பேட்டர்ன் வந்து மைக்ரோ கேசட்டில் வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து கொடுத்துருக்கனால சரி ஓகே, இது வந்து மைக்ரோ கேசட்டோட கொஞ்சம் பெரிய வெர்ஷன் சொல்லிக்கலாம் நம்ம. ஓகே, ஏன்னா ரெக்கார்டரும் இருக்குது, மைக்கும் இருக்குது, வித் ஸ்பீக்கரும் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இது ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த டேப்போட ஸ்பீட் கண்ட்ரோலும் நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யூஸ்வலாக நம்ம மோட்ரு ஸ்பீடு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது வந்து வெளியவே அவங்க அந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வேணுனாலும் ஸ்லோவாக வேணுனாலும் நம்ம வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் மற்ற வாக்மேனில் வர மாதிரி தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ப்ளே, ஸ்டாப், ரெக்கார்ட், ரிவைண்ட், ரெக்கார்ட் எல்லாம் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பேட்ரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நம்ம யூஸ்வலாக பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணோன்னா பாஸ் ஆகிடும். இங்கே வந்து ஹேண்டில் வரும்னு நினைக்கிறேன், அந்த பவுச் அது வந்து மிஸ் ஆகுது. அண்ட் நம்ம வந்து இங்கே 3 வோல்ட் அடாப்டர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஓஆர் என்னன்னு தெரியலையே, வாய்ஸ் ஆக்டிவேட்டராக ஏதோ ஒன்று நினைக்கிறேன். ஸோ ஆஃபாக, லோவாக, ஹையான்னு வச்சுருக்காங்க. இயர்ஃபோன், மைக், வால்யூம். ஓகே, ஸோ இதான் இது 2x ரெக்கார்ட் டைம் போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், இதில் ஏதோ டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்று இதை ரிப்பேர் பண்ண கடை ஓனராக இருக்கணும், இல்லாட்டி இது வந்து இந்த வாக்மேன் ஓனராக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து பேட்ரி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒர்க் ஆகுதான்னு. ஸோ வாங்கிட்டு வந்து நான் செக் பண்ணல, இப்போ அவங்க முன்னாடி வச்சு பேட்ரி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர், ஒர்க் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து 2 ரீசார்ஜபிள் பேட்ரி இருந்தது, அதை வந்து எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஸோ ப்ளே பட்டன். ஓகே, மோட்ரு சவுண்டு கேட்குது, பட் ஆனால் எதுவும் சுற்றலை. ஓகே, ஸோ பெல்ட்டு தான் கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் ஸ்பீக்கரில் சவுண்ட் வரணுமே. ஓகே, ஸ்பீக்கரில் சவுண்ட் வருது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மேபி பெல்ட் வந்து கழட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம முதல்ல கழட்டுறதுனால இது. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகுது. யாரோ விளாண்டுருக்காங்களான்னு தெரியல. இதுக்குள்ளே தான் ஸ்க்ரூ. ஓகே, பேட்ரி கழட்டிடலாம். ஓகே, ஸோ உள்ளே எதுவும் ஸ்க்ரூ இல்லை. ஸோ இதை மட்டும் கழட்டணும் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இது வாக்மேன் சர்வீஸ் பண்ணுறதை காட்டுறதுக்கு ரீசன் வந்து, சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி வாக்மேன் ஏதாவது வச்சுருக்கீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த மாடல் போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இதை பெல்ட் மாற்றுறது இதெல்லாம் வந்து ஈஸியான வேலையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்க்ரூவை மட்டும் கழட்டுறதுக்கு டூல் கிட் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக வந்து இதை கழட்டிட்டு சில செட்டில் வந்துட்டு சிம்பிளாக இருக்கும் மாட்டுறதுக்கு, சில செட்டில் போர்டையும் சேர்த்து கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகுதுன்னா ஃப்ரீயாக விட்ருங்க.
சிம்பிளாக இருக்குது அப்படின்னா இது பண்ணுங்கள், நீங்களே வந்து மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தோன்னா நாஸ்தியாக போயிடும் இது. ஸோ அப்பப்போ பெல்ட் எதாவது பிரச்சனைனா பெல்ட்டை மாற்றிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வாக்மேன்லாம் ஒரு காலத்தில் நான்லாம் வந்துட்டு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா கிட்டே கேட்பேன் நான், ஒரு வாக்மேன் வாங்கி கொடுங்கன்ட்டு. கண்ணில் கூட காட்டலை. கடைசியில் ஏதோ ஒரு கடையிலேருந்து ஒரு என்ன பிராண்டுன்னு கூட தெரில, ஒரு மொக்க வாக்மேன் வாங்கி கொடுத்தாரு. சரி, அதையும் நானும் ஆசையாக பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். பட் அதுவும் சரியாக ஓடலை, எங்கே போச்சுன்னு தெரில அது. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஸோ அதை வாங்கி கேட்டுட்ருப்பேன் நான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், இளையராஜா வெரியன். அது என்ன பண்ணுவேன்னா, நைட்டு தூங்க போகும்போது வாக்மேனில் பாட்டு போட்டு விட்டு அவர் கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவார். அவன் தூங்கினதுக்கப்புறம் அதை கழட்டி நான் என் காதில் மாட்டிட்டு நான் கேட்டுட்ருப்பேன். ஸோ அப்படி தான் எனக்கு வாக்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. பட் இப்போ வந்து நம்மளே வாங்கலாம், பட் ஆனால் எங்கேயும் சேலுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து கழட்டியாச்சு. பார்த்தீங்களா, பெல்ட் இல்லை. ஸோ பெல்ட்டு கட்டாகி இருக்குது உள்ள. அப்படியே ஒட்டி போயிருக்கு. இதுதாங்க, இது வந்து பெல்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தார் மாதிரி ஆகிடும். ஓகே, கையில் அப்படியே பிசு பிசுன்னு ஓட்டும். இந்த இடம் எல்லாமே வந்து இந்த பாருங்க, அது எடுத்தாலே வராது. இதுதான் ஒரு பெரிய கடி. இது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து வாக்மேன் அனுபவம் எப்படி? நீங்கள் வந்து எந்த பீரியடில் வாக்மேன் வந்து வாங்கினீங்க? சொந்தமாக வாங்கினீங்களா, இல்லை இது என்ன மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த வாங்கி இது பண்ணிங்களா? ஓகே, கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தார் இது மாதிரி க்ளூ மாதிரி ஆயிடுச்சுங்க, கங்குன்னு வாங்க இதை, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த செட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்க்ரூ கழட்டினோன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இந்த மெயின் பெல்ட் மாட்டுற இடம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள், உங்களுக்கு வந்து போர்டை கழட்டணும்னு தேவையில்லை. பட் அதே வந்து சில செட்டில் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து போர்டு கழட்டுற லெவலில் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதையும் பண்ணிடலாம், நம்ம வந்து ஒன்றும் எதுவும் வந்து பண்ண முடியாதது எதுவும் கிடையாது. இது பாருங்க, உள்ள பெல்ட் மாட்டிகிட்ருக்கு. இது வரவும் செய்யாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ மோட்டர்லேயும் இருக்குது பார்த்தீங்களா, மோட்டர்லேயும் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு. இது வந்து என்ன ஆகுனா, நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா இது வந்து இப்போது க்ளூ மாதிரி இருக்குல்ல, இதுக்கப்புறம் வந்து அது அப்படியே சாலிட் ஆகிடும். சாலிட் ஆகிட்டு அப்புறம் எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம வந்து சுரண்டிகிட்டு இருக்கணும் போட்டு. இதுவே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கனால நம்ம வந்து ஓரளவுக்கு எடுக்க முடியுது. ஸோ இது எடுக்கலைன்னா என்ன ஆகுனா, நம்மளுக்கு வந்து பெல்ட்டு சரியாக உட்காராது. அப்படியே உட்காந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த வாவ் ஃப்ளட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு ஆடியோவில் கேட்கும். அந்த வைப்ரேஷன் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆடியோ கேட்குது. வாக்மேனில் வந்து நம்ம யூஸ்வலாக ஹெட்ஃபோனில் மாட்டி தான் கேட்போம். அது வந்து நல்லாவே இருக்காது நம்மளுக்கு. ஸோ அதனால் இது வந்து பக்காவாக க்ளீன் பண்ணால் தான் நம்ம அடுத்து வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியும். வரவே மாட்டேங்குது. இது என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கையில் கூட அப்படியே ஒட்டிகிட்ருக்கோங்க. என்ன தான் கழுவுனாலும் அந்த பிளாக் இது வந்து போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது இந்த மாதிரி
இதை வந்து க்ளவுஸ் போட்டுட்டும் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப சின்ன யூனிட்ஸில். பார்க்கலாம் இது எந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியுதுன்னு. மெட்டலில் நம்ம இது வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம். பட் பிளாஸ்டிக் வந்து ரிஸ்க்கு. பிளாஸ்டிக்கு இதாகிடும், வீக்காக இருக்குமா, நம்ம வந்து தேய்க்க அது வந்து இன்னும் ஓட்ட மாதிரி விழுந்துடும். ஸோ இதை வந்து ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐபிஐ போட்டு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே கருப்பாக ஆகிடும் கையில். சரி, ஓகே, நான் ஐபிஐ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும்னா ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு மோட்ரு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு பண்ணணும். பட் அவ்வளோ நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணணுன்னா பண்ணலாம். பட்டு ஓகே, இதுவே வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சைடும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட வாக்மேனோ இல்லை ஏதாவது பிளேயரோ இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதை கழட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிசம் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணி பெல்ட்டு மாற்றினீங்கன்னா எல்லாம் வந்து அவ்வளோதான். இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் வந்து தாராளமாக ஓடும். நீங்கள் ரெகுலராக ஓட்டினீங்கன்னா இன்னும் 10-15 என்ன 50 இயர்ஸ் 50 ஓகே 50 வருஷம் கூட வரும். நம்ம வந்து அது என்னென்னா நம்ம கேசட் இதெல்லாம் வந்துட்டு வின்டேஜ் ஐட்டனால நம்ம ரெகுலராக இதில் வந்து பாட்டு கேட்க மாட்டோம். ஸோ அப்படி இல்லாட்டியும் நம்ம வின்டேஜ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லா யூனிட்டும் நான் என்னெல்லாம் கலெக்ஷனில் வச்சுருக்கணும், எதெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு ஒருத்தர் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து எல்லாத்துலேயும் கேசட் போட்டு ஒரு ரவுண்டு ஓட்டிடுவேன். ஸோ தட் எல்லாம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓரளவு க்ளீன் ஆச்சு. அண்ட் இது மட்டும்தான் பெல்ட் போடுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப சிம்பிள் இந்த மெக்கானிசம். ஸோ இங்கேருந்து இது மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. இதிலேருந்து மற்ற எல்லாம் லிவர் உள்ள பெல்ட்டு தேவைப்படுதுங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஐ திங்க் போர்டை கழட்டணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆமாம், இதிலேருந்து வந்து ஒரு பெல்ட்டு உள்ளே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அதுவும் வந்து பெல்ட்டு மிஸ் ஆகுது. ஸோ அநேகமாக போர்டை கழட்டிட்டு தான் நம்ம வந்து அந்த இதை மாற்றணும். ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரூ இது கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ கழட்ட வேண்டிய ஸ்க்ரூக்கெல்லாம் ஏரோ போட்டிருப்பாங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஏரோ போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஏரோ அண்ட் இந்த ஏரோ, இது 2 ஸ்க்ரூ இருக்குது. இதில் வந்து ஈஸியாக மிஸ் பண்ணுவோம் மற்ற ஸ்க்ரூவை. அது மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழட்டுறோன்ற பேரில் உடச்சி எடுத்துருவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 2ஐயும் நம்ம கழட்டிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி இந்த பெல்ட்டு எங்கேயும் வந்து பெல்ட் ஏதோ உள்ளே கிடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து லைட்டாக கழட்டிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பெல்ட்டு நம்மக்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். பெல்ட்டு ஒரு செட்டு வாங்கினேன் நான் ரீசெண்டாக. ஆக்சுவலாக 2 செட்டு வாங்கினேன். அதில் ஒன்று வந்து ரீசெண்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, இது செட் ஆக மாட்டேங்குது. வேறு ஸ்க்ரூ ட்ரைவர் செட் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, சரி. ஓ
இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மகிட்ட வேறு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட் இருக்குது. இது கொஞ்சம் பெட்டராக ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணோம். ஓகே ஓகே பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் ஆச்சு. பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு இந்த லைன் வந்து டீசால்டர் பண்ணால் தான் இது ஃபுல்லாக கழட்ட முடியும். பட் நம்ம டீசால்டர் பண்ணி அந்தளவுக்கு பெருசாக போக தேவையில்லை. நம்ம இதுக்குள்ளேயே பார்த்துட்டு எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பெல்ட்டை ரிப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து பெல்ட் மாட்டிகிட்டு இருக்கிறது தெரியுது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பார்த்தீங்களா? இது வந்து க்ளூ மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போர்டுலேயே ஒட்டிக்கிருச்சுங்க. பீஸாக வருது. ஐயோ, இது என்னத்தை பண்ணுறது? ஒரு நிமிஷம் இருங்க. இதோ ஓகே. நம்ம ரிப்பேர் பண்ணும்போது இந்த கேபிள் மட்டும் கட் ஆகாமல் பார்த்துக்கணுங்க. இல்லை கட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய தலைவலி ஆகிடும். ஓகே, ஸோ கடைசி இதுவும் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து இந்த சைடு வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நம்ம 2 பெல்ட்டையும் போட்டு பார்க்கலாம். இது சைஸ் என்னன்றது ட்ரையல் அண்ட் எரரில் தான் பார்க்கணும். ஸோ நான் பெல்ட்டை செக் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பெல்ட்டு வந்து எக்ஸாக்டாக கிடைக்கல. ஒரு சில பெல்ட்டு கிடச்சிருக்கு. பட் இது மாட்டுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குங்க. நம்ம இதை போர்டை கழட்டாமல் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டிச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி எதாவது கேப்பில் விட்டு அந்த பக்கம் எடுத்து தான் நம்ம வந்து இது பண்ணணும். இது வந்து எந்தளவுக்கு சக்ஸஸாக வரும்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். முன்னாடி இது மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு பண்ணி சக்ஸஸாக வரல. இந்த சென்ஸு அது வந்து சரியாக மாட்டலை. ஏதோ உள்ளேருந்து ஏதோ கலந்துக்கிட்டு வந்துச்சு. நம்ம கொஞ்சம் இழுப்போம்ல, இழுக்கும்போது அந்த பெல்ட்டோடு சேர்ந்து ஏதோ இழுத்துக்கிட்டு வந்துச்சு. ஸோ அதனாலே இது வந்து அவ்வளோ சக்ஸஸ் கிடையாது. பட் ஆரம்பிச்சிட்டோம், அதனால் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இந்த சோனி இது ஆக்சுவலாக பெட் டைப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பிளேயர் வந்து நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்லேருந்து எடுத்தது பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஆக்சுவலாக இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பெட் டைப் மாடலில் தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் இப்படி வரும். ஸோ வெர்டிக்கல் டைப்பில் வந்துட்டு நம்மளுக்கு பெட் டைப் கேசட் பிளேயர் பார்த்துருப்போம். பட் இது வந்து ஹரிசாண்டலாக வருது. ஓகே, ஸோ பட் இந்த ஷேப்பில் பார்த்தா நம்மளுக்கு பெட் டேப்புன்னு சொல்லலாம். அதுவே இப்படி நிறுத்தி பார்த்தா நார்மல் டேப் ரெக்கார்டர் மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு அசம்பிளி தான். பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து இப்படி ஃப்ளாட்டாக வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த டைப்பில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாங்க இது வந்து எப்படி கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் வர மாதிரி தான், நம்ம நார்மல் டேப் ரெக்கார்டரில் வர கண்ட்ரோல்ஸ் தான், வித் ரெக்கார்ட் ஆப்ஷனோடு இருக்குது. அண்ட் இது ஷேப்பு பார்த்தீங்களா, சூப்பராக கொடுத்துருக்காங்க, கர்வ். ஸோ ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ கேபிள் மார்க்ஸ் தான் இருக்குது. கேபிள் டைப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல். கேபிள் மார்க்ஸ் அங்கங்கே இருக்குது. அண்ட் நம்மளுக்கு டேப் கவுண்டரும் இருக்குது. ஸ்பீக்கர், மைக்கு, இயர்ஃபோன், ரிமோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் தெரில.
அண்ட் தென் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த 2 இது ஐ திங்க் ரோப் வரும்னு நினைக்கிறேன், கேரி பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் டிசைன் இந்த இதில். ஓகே, அண்ட் இந்த சைடு வந்தோன்னா ஓகே. ஸோ இது பவர் சாக்கெட் பார்த்தீங்களா, வேறு ஷேப்பில் இருக்குது. இந்த பக்கம் ரவுண்டு, இந்த பக்கம் இது. ஸோ ஐ திங்க் பொலாரிட்டி இதில் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏசி தான் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் ஏன் இந்த மாதிரி ஷேப்பில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி எதுவும் இல்லை, இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த பெரிய டீசல் டைப் பேட்டரி போடுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த சாக்கெட்டு இது இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி டைப் இல்லை, நார்மல் டைப் அக்செப்ட் பண்ணிப்பான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். நார்மல் கேபிள் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நார்மல் கேபிள் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து பின்ன ரவுண்டு தான் 2 சைடும். இது அக்செப்ட் பண்ணுமான்றது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. நான் கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ளக் மாட்டி ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒர்க் ஆகுதான்றதை பார்க்கலாம். சுத்தமாக இல்லை, ஒரு அசைவு, ஒரு சவுண்ட் எதுவுமே இல்லை. வால்யூம் ஏற்றுனா இது பண்ணாலும் ஒரு மொத்த பவர் சப்ளை அவுட்டான்னு தெரியலையே. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பவர் சப்ளை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தோணுது. இதை வந்து திருப்பி போட்டு பார்க்கலாமா, ஏன்னா இது பொலாரிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓடுதுங்க, பாருங்களேன், பொலாரிட்டி இருக்குது இதில். கேசட் போட்டு பார்க்கலாமா? அதிசயமாக இருக்குது. நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது எப்படி பொலாரிட்டி வரும் ஏசிக்கு? யாராவது தெரிஞ்சவங்க ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நான் ஏதோ பெரிய வேலை வைக்கணும்னு நினச்சேன், சிம்பிளாக முடிஞ்சிடும் போல இருக்கு. சூப்பருங்க. சவுண்ட் கிளாரிட்டி இல்லை, ஹெட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பார்க்குறாங்க பொலாரிட்டி வச்சு வர்றது. தயவு செஞ்சு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். உள்ள அப்படி என்ன பொலாரிட்டிக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக வேறு டைப் வச்சுருப்பாங்களே இதில். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். ஓகே, ஓரளவுக்கு குவாலிட்டி ஓகே தான், சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியாது. ஹெட் அலைன்மெண்ட் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும், பட் இதெல்லாம் விண்டேஜ் ஐட்டம். சூப்பராக ஓடுது.
பாட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் வேறு பாட்டுக்கு மாற்றிட்டு இருக்கேன். தொட்டில் கட்டு அன்னமே புல்லை கொடி தரும் கமிழேந்துமே. இது வந்து பாஸு. ஸோ நம்ம இன்னி வந்து ரெக்கார்டிங் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பெட் டைப்பில் வந்து ஆக்சுவலாக பெட் டைப் மோஸ்ட்லி வந்து ரெக்கார்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூலுன்ற பாருங்க, இந்த லெக்சர் காலேஜில் தெரில, நான் கேள்விப்பட்டது. இது வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி லெக்சர் இதுக்கெல்லாம் வந்து நோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. நம்ம வந்து ரெக்கார்டிங் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ மைக் டெஸ்டிங். ரெக்கார்டிங் எல்லாம் மதிச்ச மாதிரியே தெரியல. ஓகேங்க, ரெக்கார்டிங் வந்து ஆகலை, பிளாங்க் வருது, பட் ஆனால் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ எரேஸ் ஹெட் மட்டும் ஒர்க் ஆகுது, ரெக்கார்டுக்கான சிக்னல் வரலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக அந்த ரெக்கார்டு சர்க்கியூட் வந்து இதாக இருக்கும். ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ மைக் டெஸ்டிங். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பரவாயில்ல, ப்ளேபேக் மட்டும் ஆகுது. மேபி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் வரேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒர்க் ஆகுது, அது அதிசயம். நான் ஏதோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம் ஒர்க் ஆகலை, சரி அவ்வளோதான், இது பெரிய வேலை வச்சுருக்குன்னு நினச்சேன். பட் வெரி குட். ஸோ இது இந்த மாதிரி ஷேப்பில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெட் டைப் இருக்கிறது குட் குட். டேப் கவுண்டர் ஓடலை. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சப்போஸ் கழட்டி இதை வந்து உள்ள நம்ம டேப் கவுண்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம், மற்ற சர்க்கியூட் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ளஸ் எனக்கு கியூரியாசிட்டி வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஏசி தான், பட் பொலாரிட்டி இதில் செக் பண்ணுறாங்க, மாற்றி போட்டால் ஆன் ஆகலை. ஸோ இது எப்படின்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ குட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.